students, welcome to my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் scalar and vector quantities. So scalar quantity அப்படினா a quantity that has only magnitude. Magnitude மட்டும் பேஸ் பண்ணி ஒரு quantity நம்ம மெஷர் பண்ணி சொன்னா it is called scalar quantity. So அப்ப magnitude என்ன? Magnitude னா ஒண்ணுமே இல்ல, the size of the thing you measure. Okay, it is a numerical value. நம்பர், வெறும் நம்பர் ஒரு வேல்யூ அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் மேக்னிடியூட். ஸோ நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அதில் இருக்க நம்பரும் வித் அதோட யூனிட் ரெண்டும் சேர்த்து யூ கால் இட் அஸ் மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் நம்பர் ப்ளஸ் யூனிட். See the example given here. The example is length is equal to 50 meter. இதில் 50ங்கிறது நம்பர் அண்ட் மீட்டருங்கிறது யூனிட் ஆஃப் லென்த் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரையும் யூனிட்டும் வெறும் நம்பர் யூனிட் மட்டும் வச்சு ஒரு பேராமீட்டர் நம்ம மெஷர் பண்ணால் இட் இஸ் கால் மேக்னிடியூட். அந்த மாதிரி இருக்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, அண்ட் அப்போ ஸ்கேலாருக்கும் வெக்டருக்கும் என்ன பெரிய மெயின் டிஃப்ரென்சஸ், இது வந்து டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன். அதாவது டைரக்ஷன் மாறினாலும் இந்த குவான்டிட்டி மாறவே மாறாது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்கள். கீழே ஒரு ஸ்கேல் வித் லென்த் கொடுத்துருக்கோமா, ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் வந்து 17.66 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சென்டிமீட்டருங்கிறது யூனிட்டு, 17.6ங்கிறது மெஷரபிள் சைஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், லென்த் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த லென்த் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் இப்படி எடுத்தாலும் சேம் 17.6 சென்டிமீட்டர் தான், இப்படி எடுத்தாலும் சேம் 17.6 சென்டிமீட்டர் தான். இஃப் யூ கீப் இட் வெர்டிக்கல் லைக் திஸ் ஆல்சோ இட் இஸ் 17.6 சென்டிமீட்டர் தான். இந்த டைரக்ஷன் மாற்றுறதால இந்த ஆப்ஜெக்டோட பேராமீட்டர் நம்ம நம்பர் யூனிட் சொல்லியிருக்கோம்ல, மேக்னிடியூட், அதுதான் மேக்னிடியூட். அந்த மேக்னிடியூட் இப்படி டைரக்ஷன் மாற்றுறதால மாறாது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ், சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லென்த்து, ஏரியா, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு. பாருங்கள், லென்த்து டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வச்சாலும் ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் மாறாது. அதே மாதிரி ஏரியா, இந்த ஏரியா வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் நகர்றதுனால ஏரியா மாறாது. ஸோ இந்த மாதிரி இருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் யூ கால் இட் அஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. So next is about vector quantity. அப்போ vector quantity என்னன்னா, it should have both magnitude and direction. magnitude, direction ரெண்டையுமே பேஸ் பண்ணி ஒரு பேராமீட்டரை மெஷர் பண்ணால் it is called vector quantity. and magnitude நம்ம முன்னே பார்த்தோம், நம்பர் ப்ளஸ் மீட்டர் யூனிட் ரெண்டும் வச்சு மேக்னிடியூடு ப்ளஸ் அதோட டைரக்ஷனும் சேர்த்து சொல்லணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் மட்டும் மாறினாலும் இட் இஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனதாக தான் அர்த்தம். இல்லை மேக்னிடியூட் நம்பரே மாறினாலும் இட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியோட மெஷர் மாறினதாக தான் அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோமீட்டர் நார்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் இந்த 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னோட மேக்னிடியூட் அண்ட் நார்த் அப்படிங்கிறது என்னோட டைரக்ஷனை குறிக்குது. இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் நான் சொல்லும் போதே மேக்னிடியூட் கூட டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் வெக்டர் குவான்டிட்டி. அப்போ டைரக்ஷன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆரோ மார்க் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இப்போ வெக்டர் குவான்டிட்டி எல்லாமே ஆரோ மார்க் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு பிக்சரில் டெபிக்ட் பண்ணியிருக்கேன். சி, ஒரு ஹோம் இருக்குது, இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஒரு ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த ட்ரெஷர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கே சுற்றி எவ்வளோ 50 கிலோமீட்டர்ஸ்னால் வீட்டுக்கு பின்னாடியா, வீட்டுக்கு முன்னாடியா, சைட்லையா, லெஃப்ட், ரைட், இன்னும் எங்கே போய் நீங்கள் இந்த 50 கிலோமீட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணுவீங்க? அப்போ ஐ டோன்ட் நோ விச் டைரக்ஷன் டு கோ. ஐ ஹாவ் அ டவுட் ஆஃப் வேர் டு டிக் மை ட்ரெஷர். Where is my treasure to dig? In which direction I have to move to find this 50 kilometers? There is a doubt. So இப்போ நான் மென்ஷன் பண்ணும்போது இந்த டேர்மை சொல்லும் போதே நான் என்ன பண்ணணும், I have to say that the treasure is 50 kilometers from your house in the north east direction. அப்படி சொன்னால் நீங்கள் நார்த் ஈஸ்டில் 50 kilometers ஈஸியாக டிக் பண்ணி you can find the treasure. ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் தான் இங்கே சொல்கிறேன், ஆனால் டைரக்ஷன் சொன்னால் தான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி direction, with respect to direction, if I mention a magnitude, then that is called as vector quantity, and it should always be indicated by an arrow. And example for your vector quantities are
displacement, velocity, acceleration, force. இது எல்லாமே changes with respect to your direction. இது displacement, velocity அதெல்லாம் தனியா நீங்க next topicல படிப்பீங்க. So you will understand what these parameters are. So as of scalar, இங்க வெக்டார் அப்படிங்கிறது குவான்டிட்டி, அண்ட் ஸ்கேலார்னா நம்பர்ஸ் மட்டும். ஸோ நம்பர் மட்டும் எடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், அல்ஜிப்ரா 10 + 20, 10 - 20, 20 - இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்கேலார் வேல்யூஸில் பண்ணுவோம். ஸோ லைக்வைஸ் வெக்டர்லேயும் 2 நம்பரை ஆட் பண்ணுறது, 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறது, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது, 2 நம்பரை டிவைட் பண்ணுறது, எல்லா பேராமீட்டர்ஸும் இதில் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் டாபிக் அதான் கவர் ஆகுது. ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி வெக்டர் அப்படின்னாலே பாருங்கள் இந்த மாதிரி ஆரோ போட்டு ரெப்ரசென்ட் பண்ணும். ஏ வெக்டர், ஏ ஒரு ஆரோ விச் இஸ் கால்ட் ஏ வெக்டர். ஸோ இதில் என்னோட கீழே ஏ அப்படிங்கிறது மேக்னிடியூட், இப்படி மேலே ஆரோ மார்க் போட்டால் வித் டைரக்ஷனோட. இப்போ ஏ வெக்டருக்கு வேல்யூ என்ன, 10 மீட்டர் நார்த், அப்படி தான் சொல்லணும். ஏ வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் நார்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. சப்போஸ் இந்த வெக்டரில் எனக்கு மேக்னிடியூட் மட்டும் நான் எடுத்துக்கணும், வெறும் 10 அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்போ நான் ரெப்ரசன்டேஷனே எப்படி எழுதுவேன், வெறும் ஏ அப்படின்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னாலும் வெறும் ஏ அப்படின்னாலும் மேக்னிடியூட்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணும், என் வெக்டரில் கொடுத்துருக்கிறது வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இஸ் தட் கிளியர்? ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஃபஸ்ட்டு அடிஷன், ஆட், 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 வெக்டரை ஆட் பண்ண போகிறோம். உங்கள் டயக்ராமில் டெபிக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏ வெக்டர், இது பி வெக்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இப்படி டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி, ஓகே, 2 லைனையும் ஜாயின் பண்ணி வர வெக்டர் தான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர். ரிசல்டன்ட் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ அந்த வெக்டர் வந்து 2 லைனை ஜாயின் 2 வெக்டரை ஜாயின் பண்ணுற லைன், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், அடிஷனுக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். when the direction changes, see இது வந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன், இங்கேயும் அப்வர்ட் டைரக்ஷன் தான், பட் பி வெக்டர் வந்து கீழே இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேஸில் இட் இஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ சி as I said, ஏ வெக்டர் ஒன்று பி வெக்டர் ஒன்று. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எந்த டைரக்ஷனில் ஓகே, இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட், இட் இஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ரிசல்டன்ட் வேல்யூ வரும்ல, 10 + 20னா 13 ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் மட்டும் வெக்டரில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, டைரக்ஷனும் சொல்லணும். அப்போ இதில் 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் எந்த டைரக்ஷனில் என்னோட ரிசல்ட்டை எடுத்துக்கிறது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற வெக்டர், ஜாயின் பண்ணுற டைரக்ஷன்ஸ் லைக் திஸ் ஆர் மாதிரி. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வெக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயும், செகண்ட் வெக்டர் எங்கே போய் முடியுதோ அங்கே வரைக்கும். ஸோ தட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மை ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ இப்போது நான் இங்கே ரிசல்டன்ட் வெக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு, எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் ஃபார் தி ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தேட் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஐ வில் கெட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். See, this is the diagram which is given here. See, OAB அங்க இருந்தது அப்படியே, இது A வெக்டர், இது B வெக்டர், இது A வெக்டர், இது B வெக்டர், and இது என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் which is R equal to A plus B. இப்போ இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, say alpha, and இப்போ நான் இதை இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி n வரைக்கும் எடுத்துக்கிறேன். அகெயின் nலேருந்து b வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் டு கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் ஐ கேன் டூ எவ்ரி திங்.
ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் இந்த நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இட் இஸ் ஏஎன்பி விச் இஸ் ஏபிஎன். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு தெரியும் காஸ் தீட்டா சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா வேல்யூ பித்தாகரஸ் தியரம் மாதிரி காஸ் தீட்டா so cos theta is equal to adjacent side by hypotenuse. So adjacent side in the triangle this is theta. So theta ku this is opposite side, this is adjacent side. So an is my adjacent side. Appo adjacent side oda value an. See I have given here cos theta is equal to adjacent side value an and hypotenuse வந்து இதுதான் hypotenuse இந்த triangle க்கு. So b vector. So cos theta is equal to an by b. So இதில இருந்து இந்த b எந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க which is an equal to b cos theta அப்படினு கிடைக்கும். Similarly I am going to calculate sin theta now. Sin theta formula na, so sin theta, my sin theta is equal to opposite side by hypotenuse. So opposite side என்ன இந்த triangle க்கு bn அப்படிங்கிறது தான் opposite side. This is the opposite side. So bn is the opposite side. So sin theta is equal to bn by hypotenuse is again b. So b. So இதுல இருந்து இந்த b இந்த பக்கம் அதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. bn equal to b sin theta அப்படினு கிடைக்கும். So இப்போ என்ன பண்ணிருக்கோம்? sin theta cos theta value calculate பண்ணிருக்கோம். That is nothing but my distance an and my distance bn. So இது calculate பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த லைனோட லென்த், ரெண்டு லைனோட லென்த் calculate பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எனக்கு ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம்க்கு ஃபார்முலா hypotenuse square is equal to adjacent side square plus opposite side square. So இந்த ட்ரையாங்கிளுக்கு இது hypotenuse, இது ஃபுல்லா adjacent side and இது ஃபுல்லா opposite side. என்ன இங்க angle இங்க இருக்கு. So அப்ப hypotenuse என்ன hypotenuse OB. So OB square equal to adjacent side square. Adjacent side square is the whole adjacent side. It is ON square plus opposite side is this one. So which is BN. So plus BN square. Okay. So இதுல so OB ஓட value R. So R square is equal to இதோட value. See இங்க இருந்து இது வரைக்கும் it is A and இங்க இருந்து இது வரைக்கும் B. அப்போ whole value is ON is A plus B cos theta. So it is A plus B cos theta whole square plus B ஓட value is B sin theta. So B sin theta whole square. Okay. இந்த part வந்து the A plus B cos theta whole square அப்படிங்கிறது A square plus B A plus B the whole square formulaல இருக்கு. So இந்த part மட்டும் A plus B the whole square formulaல இருக்கு. A plus B the whole square formulaல இருக்கு. So expand பண்ணீங்கன்னா A square plus B square plus 2AB.
ஸோ இப்போ எழுதும்போது இங்கே ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுது. ஐ வில் ரைட் இட் ஃபார் யூ. a square plus b square plus 2a, b வந்து b sin theta. So it is 2a b sin theta. இங்கேயும் b க்கு b sin theta போடணும் நீங்கள். So it is b square sin square theta and 2ab b sin theta சேர்த்து எழுதிக்கணும். I'll show it in a separate slide here. So அங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா r is equal to a plus it is a square r square is equal to a square plus b square sin square theta plus ab sin theta. அந்த பார்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும். and அடுத்து sorry it is b cos theta. It is b cos theta. I'm sorry. It is so see பாருங்க a plus b cos theta whole square plus b sin theta square னு இருக்கு. So my r value is a plus b sin theta a plus b cos theta whole square plus b sin theta square இப்படி இருக்கு. ஸோ இந்த பார்ட்டை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் a plus b ஸ்கொயர்னு. ஸோ a ஸ்கொயர் plus b square cos square theta plus 2ab cos theta அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே b square sin square theta னு. ஸோ அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா you will get it as r square is equal to a square plus b square cos square theta plus 2ab cos theta plus b square sin square theta. ஸோ இதில் b square cos square theta b square sin square thetaல ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதிட்டு b square காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா r square is equal to a square அப்படியே plus 2ab cos theta அப்படியே plus b square மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டான் sin theta plus cos theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த sin theta plus cos theta sin square theta plus cos square theta ன்னு கிடைக்கும். அண்ட் sin square theta plus cos square theta வேல்யூ வந்து 1. ஸோ இந்த இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b square into 1 அப்படின்னு கிடைக்கும். b square into 1 anything into 1 it is always b same value. So it is b square into 1 is b square. So என்னோட ஃபைனல் வேல்யூ என்னன்னு கிடைக்கும் r square is equal to a square plus b square into 1 போட்டோம் இல்லையா அந்த b square அப்படியே plus அந்த 2ab cos theta அப்படியே. Okay. So this is what is written here. See a square plus b square. இந்த b square cos square theta sin square theta ல b square காமனா எழுதி cos square sin square னு எழுதிட்டாங்க. இதோட வேல்யூ 1 ன்னு போட்டா வெறும் b ன்னு ஆயிரும். and plus 2ab. இப்போ இது r square ஓட வேல்யூ. So take square root on both sides. ரெண்டு பக்கமும் square root எடுங்க. r square square root இந்த பக்கமும் square root. So இதுல square root square cancel ஆயிடும்.
அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இது என்னோட ரிசல்டன்ட் வேல்யூ. அப்போ 2 வெக்டர் ஆட் பண்ணால் எனக்கு இப்படி தான் ரிசல்டன்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்டன்ட் வேல்யூ இங்கே மேக்னிடியூட் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், டைரக்ஷன் இன்னும் கேல்குலேட் பண்ணல. ஸோ ஃபார் டைரக்ஷன் அகெயின் இதே பேராமீட்டர் வச்சு மெஷர் பண்ணோம். இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கிற தீட்டா வேல்யூ. ஆங்கிள் தான் இங்கே ஆல்ஃபா அண்ட் தீட்டா இதை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணணும் ஃபார் டைரக்ஷன். ஏன்னா டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள். ஸோ ஃபார் தேட் see it is you're going to calculate tan value for this angle. So tan of alpha, tan alpha ku tan theta is equal to opposite side by adjacent side. So opposite side inge vandu bn, adjacent side vandu full on. So tan alpha is equal to opposite side by adjacent side. So opposite side enna value? So opposite side enna parunga, it is bn, adjacent side is on. So opposite side is bn and my adjacent side is on. So bn oda value b sin theta, on oda value a plus b cos theta. So என்ன பண்ணும், tan alpha is equal to opposite side வந்து b sin theta divided by adjacent side வந்து a plus b cos theta. ஸோ இது வந்து என்னோட tan alpha. இதுதான் ஆங்கிள், இதுதான் டைரக்ஷன். அப்போ ஆல்ஃபா மட்டும்தான் வேணும். ஸோ இந்த tan இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் it is tan inverse of this whole value. This is my angle for the resultant vector of addition using triangular law of addition. I hope you have understood. If you have any comments, please post the comments in the comment box. Thank you.